கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் கைதான நபர் தாம் நிகழ்விடத்திற்கு சென்றபோது மருத்துவர் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் இருந்ததாக தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டையே உலுக்கிய பெண் மருத்துவர் கொலை வழக்கில் கைதான சஞ்சய் ராய் கொல்கத்தா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் சிறையில் இருந்தபடியே உண்மை கண்டறியும் சோதனை நடத்தினர். அப்போது சஞ்சய் ராய் பதற்றம் இன்றி அதே நேரத்தில் கவலையுடன் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பெண் மருத்துவரை பார்த்தபோது அவர் உயிரிழந்த நிலையில் சடலமாக கிடந்ததாகவும் பயத்தில் தாம் அங்கிருந்து ஓடிச் சென்றதாகவும் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தாம் நிரபராதி என்றும் தன்னை இந்த வழக்கில் சிலர் சிக்க வைத்திருப்பதாகவும் சஞ்சய் ராய் கூறியதாக தெரிகிறது. அதேவேளையில் உண்மை கண்டறியும் கருவி சஞ்சய் ராய் தெரிவித்த சில விஷயங்கள் தவறானவை என்றும் ஏற்க முடியாத பதில்கள் என்றும் சுட்டிக்காட்டியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் மேலும் 7 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த அனுமதி கோரி நீதிமன்றத்தில் சிபிஐ மனு தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது.